ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் கொஸ்டின் சோசியல் சயின்ஸ்க்கு பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு குவார்டர்லி எக்ஸாம் வந்து கொஞ்சம் பக்கத்துல வந்துடுச்சுல. ஸோ நம்ம மேக்ஸ்ல வந்து 5 மார்க் 2 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா மேக்ஸோட 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு டேரெக்டாக உள்ள போயிடும். அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே போதும். 5 மார்க் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம், 2 மார்க் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோசியல் சயின்ஸ்ல உள்ள 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். வாங்க, நான் இப்போ என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க வந்து புக்ல குறிச்சுக்கோங்க. இப்போ சோசியல் சயின்ஸ்ல வந்து நம்ம நாலா பிரிக்கலாமா? ஹிஸ்டரி, அதாவது வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல். இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்களா? இப்போ இதை வச்சு நம்ம வந்து நாலா பிரிக்கலாம். இப்போ அதில் ஹிஸ்டரியில் நம்ம என்ன படிக்கணும்னா யூனிட் ஒன்ல ரெண்டாவது கொஸ்டினும் நாலாவது கொஸ்டினும் ரோமன் லெட்டர் 6 தான். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ரோமன் லெட்டர் 6ல உள்ளதை மட்டும் குறிச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் 6ல யூனிட் 1ல ரெண்டாவது நாலாவது படிக்கணும். அடுத்து யூனிட் 2ல ஒன்னாவது மூணாவது படிக்கணும். அதுல ஒன்னாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து யூனிட் 5, யூனிட் 3 வேணா, யூனிட் 4 வேணா, யூனிட் 5 வந்துங்க. யூனிட் 5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும். இது வந்து 5 மார்க். இப்போ நம்மளுக்கு 8 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினை வந்து இந்த மூணு பாடத்துல தான் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா பாடம் 1ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நம்ம வரும், எதிர்பார்க்கலாம். அடுத்து யூனிட் 3ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 5ல வந்து தேர்ட் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும். நம்மளுக்கு ஹிஸ்டரியில் உள்ள 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபி, புவியியலுக்கு போகலாமா? புவியியலில் வந்து ஒரு யூனிட்டுக்கும் ஒரு ரோமன் லெட்டர் இருக்கும். நான் அந்த ரோமன் லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக குறிச்சுக்கோங்க. இப்போ யூனிட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க ரோமன் லெட்டர் 6ல. அதே மாதிரி யூனிட் 2ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதில் செகண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 3ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ரோமன் லெட்டர் 5. அடுத்து யூனிட் 5ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரோமன் லெட்டர் 5. இதை பார்த்தீங்கன்னா புவியியல் முடிஞ்சிடும். அடுத்து குடிமையியல், சிவிக்ஸ்ல மொத்தம் 3 பாடம் இருக்கு. அதில் பாடம் 1ல வந்து ஃபர்ஸ்ட் பாடமும் செகண்ட் பாடமும் ரோமன் லெட்டர் 5 உள்ளது குறிச்சுக்கோங்க. அடுத்து பாடம் 2ல வந்து யூனிட் 2ல வந்து செகண்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும். அடுத்து யூனிட் 3ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் படிக்கணும். செகண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை மட்டும் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ், பொருளியலில் வந்து மொத்தம் 3 பாடம் இருக்கு. அதில் பாடம் 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதில் 3வது கொஸ்டின் இருக்குது, அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாடம் 2ல வந்து 1 3 ரோமன் லெட்டர் 5. அடுத்து பாடம் 1ல வந்து 3 ரோமன் லெட்டர் 5. இதை மட்டும் படித்தாலே போதும். சோசியலில் 5 மார்க் கொஸ்டின் வந்து எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். இதை தாண்டி காலக்கோடு படிக்கணும். காலக்கோடு வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இவ்வளோ தாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நீங்கள் இது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் ஹிஸ்டரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹிஸ்டரியில் இந்த ரவுண்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ரவுண்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்த பாடத்தில் கம்மியான கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடம் 2ல் இதை படிச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, அந்த கொஸ்டின் சேர்த்து படிங்க. அப்படியே படிச்சிங்கன்னா ஹிஸ்டரி முடிஞ்சிடுமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா முதல் ரவுண்ட் பண்ண கொஸ்டின் எல்லாத்துல உள்ளதையும் படிக்கணும். சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி இந்த எல்லாத்தையும் படிச்சிடணும். எல்லாத்தையும் படித்ததுக்கப்புறம் ஒரு பாடமாக வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இதை பார்த்து குறிக்கனா நீங்கள் வந்து மியூட் போட்டு குறிச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. இந்த கொஸ்டினை மட்டும் படித்தாலே போதும். நம்ம சோசியலில் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 2 மார்க் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் யாரும் 2 மார்க் வேணும்னு கேட்டிங்கன்னா 2 மார்க் போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேறு கணக்கை நடத்திட்டு போயிடலாம் தான் இருக்கிறோம். உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு 10th 12th வந்து ஒரு உங்களுக்கு எதுவும் தேவைப்படுது, உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக பேசுவோம். அதில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.